வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய வேளாண்மை. தினமும் 10 கேள்வியில் இந்திய வேளாண்மைங்கிற டாபிக் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1953. ஓகேங்களா? இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எத்தனை வகைகளாக பிரித்தனர்னு பார்த்தீங்கன்னா 8 வகையாக பிரிச்சிருக்காங்க இந்தியாவில் உள்ள மண் வகைகளை. ஓகேங்களா? புகையிலை பயிர் செய்வதற்கு ஏற்ற மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். புவியின் மேற்பரப்பில் இயற்கையாக அல்லது மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதியை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஏரின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? பிரதான் மந்திரி கிரிஸ் சிஞ்சாய் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துதல். இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த நதியில் தொடங்கப்பட்ட திட்டமாகும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. ஓகேங்களா? அஸ்ஸாம் மாநிலத்தில் இடம்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூம். நெல் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை. முதலிடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா. ஓகேங்களா? நெல் உற்பத்தியில் முதலிடம் சீனா. ராபி பருவம் என்பது எந்த மாதத்தில் பயிர் செய்வதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் மார்ச் வரையில் பயிர் செய்கிறத ராபிம்பாங்க. ஓகேங்களா? பார்லி உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசம் முதன்மை வகிக்குது இந்தியாவில். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.